ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மேடம் சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்புறம் புதன்கிழமை அன்றைக்கு. சரி, காலையிலேருந்தே ஒரே பக்தியாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ கொஞ்சம் நாளாகவே போடுற வீடியோஸ்லாம் ஒரு பக்திமாகவே போட்டுட்ருக்கோம்ல. லாஸ்ட் வீடியோ கூட ஏன்னா நீ வீட்டில் சாமி கும்பிட்டது, அதுக்கு முன்னாடி வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தது. ஆமாம், அதனால் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் தான் ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஏன்னா கூப்பிட்டு போக சொன்னால் கோயிலுக்கு தான் நான் வந்து போகிறதா இருக்குது. நான் இல்லை, இவர் கூப்பிட்டு போகிறாரு. கோயிலுக்கு போகிறது நல்லா தானம்மா? கோயிலுக்கு மட்டுமே போயிட்டு இருந்தா எப்படிங்க? அது முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் பதில். கரெக்ட் தானே? கோயிலுக்கு போகணும், போகக்கூடாது நான் சொல்லவே இல்லை. ஆனால் கோயிலுக்கு மட்டுமே போயிட்டு இருந்தா நீங்களே எங்கள் விலாகை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று வீட்டுக்குள்ளே எடுக்கிறோம், இல்லைன்னா கோயிலுக்கு போகிற வீடியோ ஒன்று எடுக்கிறோம். எங்கன்னா கூப்பிட்டு போக சொல்லுங்கள். கொஞ்சம் கோயம்புத்தூர்ல ஏதாவது நல்ல இடமா இருந்தால் சொல்லுங்கள். கோயம்புத்தூர்லையா? சரி, போயிட்டு வர்றதுக்கு. இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு அது இல்லாமல் கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். அந்த கிளிப்லாம் எடுத்துருக்கோம், நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையிலே நாங்கள் வந்து ஒரு கிளிப் எடுத்தோம். ஸோ அந்த கிளிப்பை வந்து இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறேன். பஞ்சாயத்து பண்ணுறியா? சாமி கற்று சக்கரை பொங்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு பருப்பு அரிசி எல்லாம் போட்டு வச்சிட்டேன். அப்புறம் அதுக்குள்ள வெல்லம் துருவிக்கலான்னு எடுத்து பார்த்தா வெல்லமே இல்லை. துருவி வச்சிருந்த எல்லா வெல்லம் தீர்ந்துருச்சு. நான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனால் வெல்லமே இல்லை சுத்தமா. அப்புறம் என்ன பண்ணேன், அதை அப்படியே வெண்பொங்கலாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு செஞ்ச வெண்பொங்கலை கப்பில் வச்சுட்டு இருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! சக்கரை போட்டுக்கலாம்ல? ஐயோ, நல்லா இருக்காதுப்பா. சரி, வெண்பொங்கலும் பிரசாதம் தானே, எது செஞ்சாலும் நம்ம பிரசாதம் தானே. முடிச்சு வெண்பொங்கலை வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கிட்ட வச்சுட்டு விளக்கேற்றி கற்பூரெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அப்புறம் கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். சாமியாக மாற்றிட்டேன், சக்கரை பொங்கல் செய்கிறேன்னு. வெண்பொங்கலும் வைக்கலாங்க, பிரசாதம் வைக்கலாம். ஆனால் சாமிக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பேன், சக்கரை பொங்கல் வைக்கிறப்பா அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். மாற்றி என்ன வெண்பொங்கல் தானே வச்சேன். கடைசியில் இருக்குன்னு நினச்சிட்டு நான் குக்கர்லாம் மூடி போட்டு வச்சுட்டேங்க சக்கரை பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வெல்லம் துருவலாம், அது ப்ரெஷர் குறையிறதுக்குள்ளே விசில் வந்து அப்படின்னு பார்த்தா வெல்லமே இல்லை. காலையில் சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோவிலுக்கு போனோம். கோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோவில் இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சே போனோம். ஆனால் ஓப்பனில் இருந்துச்சு. அங்கே போனால் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க, பூஜை நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் போய் அதெல்லாம் கலந்துக்கிட்டோம். அதில் எடுத்த கிளிப்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதை வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்கள். கலசம்லாம் வச்சு வந்து பண்ணியிருந்தாங்க. ஆடிப்புறம் அம்மனுக்கு வந்து ஸ்பெஷல் அப்படின்றதுனால மெயினாக இந்த வளகாப்பு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வரதெல்லாம் இருந்து பூஜைலாம் பண்ணால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்களா. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கோவில் அதே மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க. சீர்வரிசை மாதிரி நல்லா பலகாரம்லாம் வச்சுருந்தாங்க. வளையல் நிறையா ஒரு கூடையில் எல்லோரும் வாங்கிட்டு வந்து வளையல் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கிற கோவில் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா சாமியும் இருப்பாங்க, ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லா எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். புதுசாக இருந்துச்சு, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவாகவே ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டெண்ட் பண்ணுறேங்க அந்த ஆடி போகிறன்றது. நானும் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட். நீமா? கோவில் போவோம், ஒரு ஈவினிங் டைமில் அப்படி போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி பூஜை ஃபுல்லாக ப்ராப்பராக பண்ணுறதெல்லாம் பார்த்ததில்ல. பொதுவாகவே கோவிலுக்கு வந்து பெருசாக அந்த ஊர் திருவிழா அந்த மாதிரிலாம் வந்து பெருசாக வந்து எனக்கும் தெரியாது அதெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் அதெல்லாம் ஆசை, அது மாதிரிலாம் போய் கலந்துக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அப்புறம் என்ன பண்ணோம், அங்கே 10 மணிக்கு போனோம், வீட்டுக்கு 2:30 மணிக்கு 2:15 தான் வந்தோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் டைம் போனதே தெரியல. அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருந்தாங்களா, பார்த்துட்டு அப்படியே இருக்கும்போது இந்த தயிர் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அந்த அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பொறுமையாக பண்ணாங்க. நீட்டாக சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. அப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அன்னதானம் வந்து பிரசாதம் சாப்பாடு வந்து கொடுத்தாங்க. அதே வந்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் நாங்கள். அந்த கிளிப் எடுத்துருக்கோம், அதை இப்போ பாருங்கள். 10 மணிக்கு போனால் இப்போ 2:20 ஆகிடுச்சு. இப்போ தான் வந்தோமே. ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து எல்லாமே அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே பண்ணுற வரைக்கும் இருந்து வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வளையல் வச்சு மஞ்சள் கயிறு ஒன்று வச்சு இது வந்து வளையல் கொடுத்துருந்தாங்க. கூடவே தேங்காய் ஒன்று கொடுத்தாங்க, தேங்காய் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் முக்கியமான சொல்லணும், பிரசாதம் வந்து கொடுத்தாங்க. மதியம் வந்து இதுதான் எங்களுக்கு மதியம் லஞ்சு. கோவிலே வந்து சாப்பிட்லாம் நினச்சோம். சரி, வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பக்கத்துலேயே தான் வீடுன்றதுனால. அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து நைட்டு என்னம்மா சமையல்? சப்பாத்தி தக்காளி தொக்கு. சிம்பிளாக முடிஞ்சது. சிம்பிளாக முடிச்சிடுறியா? ஓகே. மனசுக்குள்ளே நினைப்பாங்க, இல்லை நான் மட்டும் என்னமோ விதவிதமாக செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் அப்படின்னு. இல்லை அப்படிலாம் இல்லை, பெரியவா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் ஒரு சில நேரம் வந்து நல்லாவே பண்ணோம், ஒரு சில நேரம் பண்ணவே பண்ணாது. இதோ கண்டிப்பாக நோட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு சில நேரம் வந்து பண்ணாது. நானும் கடையில் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா மட்டும் ஃபோன் வந்து வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. வீடியோ காலா? என்ன வீடியோ கால் இல்லை,
நடக்கிறதெல்லாம் யூடியூப்ல தான் போடுறோம்ல. ஓ பார்க்கறதுக்கா? ஓகே ஓகே. இந்த மாதிரி ஃபோன் இருந்ததுன்னா அவங்க எங்கள் அம்மாவே பார்த்துருவாங்க. அவங்கள்ட்ட ஃபோன்லாம் கிடையாது, அப்பா கிட்ட தான் ஃபோன் இருக்குது, அதுவும் பட்டன் மொபைல் தான், அதை பார்க்க முடியாது அப்படின்றதுனால அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாதுல்ல, யூடியூப் அது மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. அதனால எனக்கு தெரிஞ்சு எங்கள் அத்தை மாமா வீடியோ பார்க்கறதே கிடையாது. இது என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க மட்டும் கூட அவங்களுக்கு தெரியாது. என்னமோ பண்றாங்க, வீடியோ எடுத்து போடுறாங்க, அதுவும் அங்க போறப்பதான் தெரியும் இல்ல ஏதோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேற எதுவுமே தெரியாது. அதனால இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாக்குற மாதிரி இருந்தாங்கன்னா எங்க அம்மாவுக்கு வந்து நான் என்ன கஷ்டம்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும்னு சொல்றேன். அப்படியா? ஃபியூச்சர்ல வந்து நேரடியாவே இதை வந்து பார்க்க போறாங்க. அப்ப பிரச்சனையே இல்லை. இப்ப வாரத்துல ஒரு நாள் 2 நாள் சமைக்கலன்னா அன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, எங்க அத்தையே வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க, மீதி நாள் நான் சமைச்சு கொடுத்துறேன். அவ்வளவுதான். அக்ரிமெண்டா? மியூச்சுவலா அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் நாங்க. சரி. எங்க அம்மா அதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. எனக்கு வந்து என்னன்னாலும் எது சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், எல்லாமே செய்வேன், அதெல்லாம் பண்ணுவேன் கரெக்டா. ஆனா ஒண்ணு மட்டும் பிரச்சனை. என்ன சொல்லுங்க? தூக்கம். ஆமாங்க, இதை வந்து நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன். மேரேஜ் முன்னாடி இருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன், மாற்றவே முடியல பிரியாவால். ஃபர்ஸ்ட்டு நம்ம தக்காளி தொக்கா. ஆமாம், பக்கம் எல்லாம் போட்டு வச்சுட்டு கடைசியாக சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு. நைட்டு எக்ஸ்ட்ராவாக மதியம் 2 பிளேட் வாங்கிட்டு வந்து நைட்டுக்கும் 2 பிளேட் வாங்கிட்டு வந்திருந்தோம்னா நைட்டு டின்னரையும் முடிச்சிருப்பியே. மதியம் லஞ்ச் செய்யவே இல்லைங்க, கோவிலே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். அதுவே நிறையா கொடுத்துருந்தாங்க, அது ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ அங்கே ஒரு கோவிலுக்கு போனோம்ல ரீசெண்டாக, அங்கே அம்மா வீட்டு பக்கத்தில் அங்கே போய் கோவில் பார்த்தோம்ல, அங்கே கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தாங்க. இல்ல 2-3 பேர் பார்த்தாங்கல்ல, அங்க நிறைய பேர் பார்த்தாங்க கருப்பராயர் கோவில்ல. அப்புறம் இன்னொரு கோவில் நாங்க மதியம் போயிருந்தோம், புத்து கோவிலுக்கு. அங்க வந்து நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அங்கேயும் வந்து ஒரு அக்காலாம் வந்து பார்த்து பேசினாங்க, வாங்க வீட்டுக்கு அப்படிலாம் சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும், பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். சரி, அட்ரஸ் வாங்கிட்டு வந்தியா? இல்ல, அவங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, சரின்னு சொன்னேன். அட்ரஸ் சொல்லுங்க, அப்பதான் வர முடியும்னு சொல்லணும் நீ. அதே கோவிலுக்கு தான் அவங்க நிறைய வருவாங்களா அவங்க எப்பவுமே, அதனால மீட் பண்ற அன்னைக்கு கையோட போயிட்டு வந்துக்கலாம் வேணா இன்னொரு டைம். சரி, ஓகே. நம்ம அந்த கருப்பராயர் கோவிலையும் அன்னதானம் போட்டாங்களா, அதுவும் நல்லா இருந்துச்சுல, சூப்பரா வேற லெவலுங்க. அன்னதானத்திலே போயிட்டு இருக்கு எல்லாம் ப்ராசஸ் எல்லாம். ஆடி மாசம்னாலே கூழ் அன்னதானம் தாங்க. நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சா? தேய்ச்சாச்சு, சப்பாத்தி சுட்டா முடிஞ்சது. அப்படியா? தேய்ச்செல்லாம் ரெடியாக இருக்கா? இந்த பக்கம் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓ சூப்பர். காலைக்கு சேர்த்து வச்சிட்டேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எங்கள் மதியமும் செய்யணும், நைட்டுக்கும் செய்ய, காலையும் செய்யணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டம் தானே. இந்த மாதிரி கெட்டு போகிற மாதிரி இருந்தால் ஓகே, இது வந்து கெட்டு போகாது இல்லையா, சூப்பராக இருக்கும் தக்காளி தொக்கலாம். அதனால் செஞ்சு வச்சுட்டேன். நல்ல வேலை, ஒரு நாளைக்கு மட்டும் செஞ்சு. ஏங்க நீங்கள் சொல்லுங்கள், நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணுவாங்க தான், இல்லைன்னு சொல்லல, ஒரு சிலர் எல்லாம் பண்ணுறதானே. எனக்கு செஞ்சு கொடுத்தாலே நான் பெருசாக தான் நினைக்கிறேன். ஆமாம், அவருக்கு வந்து வெளியில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஆமாங்க, இப்போ ரீசெண்டாக கூட சாப்பிட்டு எனக்கு வந்து வயிறு ஸ்டொமக் பெயின். ஆமாம், ஸ்டொமக் பெயின். வெளியில் சாப்பிடும் போதுலாம் எனக்கு அப்படி ஆகிடுது. சரி, எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி வந்து ரெடிமேடாக தேய்ச்சி விற்கிறாங்கல்ல? ஆமாங்க. இதே மாதிரி தான் தேய்ச்சி அப்படியே கவரில் போட்டு விற்றுருவாங்களா, இல்லை எக்ஸ்பைரி இருக்கும்ல ஒரு 4 நாள்? இல்லை, லைட்டாக ஏதோ சூடு பண்ணி இது பண்ணுவாங்களான்னு கேட்குறேன். அது எனக்கு எப்படி தெரியும்? அப்படியா? எனக்கு தெரியலையே எப்படி பண்ணுவாங்கன்னு. வெறும் மாவா போட்டால் ஒட்டும், இல்லைன்னா வேறு ஏதாவது இதுவாகிடுமே? ஸ்டிஃபாக தான் இருக்குல்ல, ஒட்டாம. லைட்டாக இந்த மாதிரி போட்டு இதோ இப்போ லைட்டாக பண்ணுறல அந்த மாதிரி. ஓகே ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டு கொடுப்பாங்கங்கிறீங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, அதான் என்னன்னு தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்க. நைட்டுக்கு மட்டும் பண்ணுறியா இல்லைமா, இல்லை காலையிலுக்கு சேர்த்து போய் சப்பாத்தி பண்ணி? சப்பாத்தி நைட்டுக்கு மட்டும்தான். அப்படியா? சரி, ஓகே. மாவு இல்லை, நைட்டுக்கு மட்டும்தான் மாவு வந்துருக்கு. அப்புறம் ஒரு வீடியோவில் ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்கும் அந்த வீடியோ. எனக்கு வந்து லஞ்ச் காம்போவாக வந்து ஒரு செஞ்சுருந்தேன், ஞாபகம் இருக்கா? அதில் ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இருக்கு அந்த கமெண்ட்டை நான் படிக்கிறேன். ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல உனக்கு? இல்லை, தெரியல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் வந்து அநேகமாக உங்கள் வீட்டுக்காரர் இந்த சமையலுக்காக மோதிரம் வாங்கி போடுவார்னு நினைக்கிறேன் பிரியா, அந்த மாங்காய் ரசம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மோதிரம் வாங்கி போடக்கூடிய நிலைமையில நான் இல்லை நிஜமா, அதை நான் சொல்லிடுறேன். அதனால் இருக்கிற மோதிரத்தை நான் வந்து போட்டு விட்டுறேன். கை காட்டு, இந்தா சரியா போச்சு. நான் வாங்கி கொடுத்த மோதிரத்தையே எனக்கு கொடுக்குறாரு. இது வந்து மேரேஜ் முன்னாடி நான் வாங்கி கொடுத்தது இல்லை, அதெல்லாம் நிறைய ஸ்டோரி இருக்குல்ல சொல்கிறதுக்கு. அதெல்லாம் அப்புறம். ஆமாம்,
இது வந்து நான் வாங்கினது. நான் போட்டிருக்கிற ரிங்கும் சரி இதுவும் சரி ஒன்றா வாங்கினோம் நாங்கள். ஆனால் இவர் இல்லை வாங்கும்போது, நான் தான் வாங்கினேன். மேரேஜ்க்கு முன்னாடி வாங்கி கொடுத்தது லவ் பண்ணும்போது. நாங்கள் போட்டுக்கோங்க. என்னமா கதை விடுறாரு பாருங்க. இல்லை நிஜமா இப்போ வந்து எனக்குமே அந்த அன்னைக்கு நான் சாப்பிடும்போது பிரியாட்ட சொன்னேன், எல்லாமே சூப்பராக இருந்தது, வேற லெவலில் இருந்தது. நான் பிரியாட்ட அப்பவே சொன்னேன், எனக்குமே ஏதோ பண்ணணும்னு ஆசை தான், பட் ஆனால் பண்ணக்கூடிய சூழ்நிலை நான் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு, பர்சனல் லோன் இருக்குது, கடன் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேங்க. இவர் எங்கன்னா வேலையில் ஜாலியாக கூப்பிட்டு போய் ஏதாவது சாப்பிட வாங்கி தருவார். வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம், ரொம்ப லாங்லாம் நான் வந்து கேட்கல. சும்மா இங்கே இருக்கிற கோயம்புத்தூரில் இருக்கும்போது அந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்த்தா நல்லது தானே, என்னென்ன இருக்குங்களா அப்படின்னு. இவரோட போகணும், நல்லா இருக்கும் இல்லையா, தனியாக 2 பேரும் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. வாரத்தில் ஒரு நாள் தான் ஆஃப் கிடைக்குது. அது ஏன்னா வீட்லேயே தான் இப்போயும் இருக்கும். மேரேஜ் ஆகிட்டு லவ் பண்ணும் போதும் நாங்கள் வந்து வெளியில் அதிகமாக இல்லை, போனதே இல்லைன்னு சொல்லிக்கலாம். சும்மா கொஞ்சம் தான் போயிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மொக்கையான ஒரு ஸ்பாட்டாக தான் இருக்கும். ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையா இருக்குது, அதெல்லாம் நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். அதனால் இப்போ போய் சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, அதையும் நிறைவேற்ற மாட்டாரு. அதுக்கு வேணால் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம். சரி ஓகே, கண்டிப்பாக வந்து அடுத்தது நான் வந்து லீவ் வாங்கிட்டா நான் வந்து ஒன்று கூட்டு போகிறேன். அதான் உண்மை, டைம் இல்லை பாவம். சரி, இப்போ ரீசெண்டாக வந்து ஒருத்தவங்க மெட்டி இல்லைன்னு கேட்டாங்க லாஸ்ட் வீடியோவில். மெட்டி போடலையாமா? அது கரெக்டாக நோட் பண்ணியிருக்காங்க. நானே நோட் பண்ணல, வீடியோ எடுக்கிறேன், நானே நோட் பண்ணல. ஆனால் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணியிருக்கீங்க, அது எப்படின்னே தெரியல. என்ன கேட்டிருந்தாங்க? மெட்டி போடல. ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தாங்க. மெட்டி போட மாட்டீங்களான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அப்புறம் மெட்டியே இல்லை பிரியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன் போடல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மெட்டிலாம் போட்டிருந்ததுங்க, ஒரு மெட்டி வந்து மிஸ் ஆயிடுச்சு. முதல்ல இருந்து நான் சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன்னா. மேரேஜ் ஆனப்போ இவர் மெட்டி போட்டு விட்டார் பார்த்தீங்களா, மேரேஜ் அன்னைக்கு. அந்த மெட்டி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது, எனக்கு காலில் வந்து கீறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வேறு மெட்டி வாங்கி போட்டேன், கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிற மாதிரி. அந்த மெட்டி வந்து என்னாச்சு, ஊருக்கு போயிருந்தோம்ல, அத்தை வீட்டுக்கு போயிருந்தப்ப காட்டில் கழண்டி விழுந்துருச்சு. காட்டில் கொஞ்சம் ஈரமாக அந்த பில்லுல அது என்ன எங்கே போச்சுன்னு தெரியல, பிரியாவுக்கு கழண்டி விழுந்துருச்சு. திரும்பவும் இவர் மேரேஜுக்கு போட்டு விட்டார் பார்த்தீங்களா. சரி, ஒரு காலில் மெட்டி இல்லை, ஒரு காலில் மட்டும் போடக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. அதனால திரும்ப மேரேஜ்க்கு இவர் போட்டு விட்ட மெட்டி இருந்தது, அதை திரும்ப எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலில் லூஸ் ஆகி கழண்டு விழுந்துருச்சு. திரும்ப இன்னொரு காலில் எதுக்கு மெட்டி ஒத்த காலில் போடக்கூடாதுன்றதுனால கழட்டி வச்சுட்டேன் நான். இப்போ 2 டிசைனில் ஒவ்வொரு மெட்டி இருக்கு என்கிட்ட. சரி, அதை எடுத்து போட்டுட்டு போடலாம். சரி, நம்ம வேற வாங்கிக்கலாம்னு நினச்சேங்க நான். மோதிரம் வாங்கி தர சொன்னீங்களா, அதுக்காக நான் வந்து மெட்டி வாங்கி கொடுத்துறேன். மெட்டி வாங்கி நான் சீக்கிரம் வந்து கொடுத்துறேன், வாங்கிடலாம். ஓகே, அது வாங்கி போடணும், அதனால தான் சரி மெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, நாங்களும் வந்து இப்போ வந்து சப்பாத்தி வந்து சாப்பிட போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிடலாம், ரெடியாக இருக்குது. நாங்கள் போட்டு வச்சுருந்தோம், கொஞ்சம் சூடாக இருந்தது, ஆற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன். தக்காளி தொக்கு ரொம்ப சூடாக இருந்துச்சு. என் தக்காளி தொக்குக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா? அப்படியா? ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். எங்கள் அம்மா வந்து யூஜி படிக்கும்போது செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க, அது வந்து ஃபேவரட் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்புறம் பிஜியில் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி சமைக்கும் போது அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தக்காளி தொக்கு அது அம்மா கிட்ட கேட்டு செய்கிறது தான் அப்போல்லாம். அப்போது வந்து பிடிக்கும். சூப்பராக இருக்குது. இவர் கூட சாப்பிட்ருக்காரு என் தக்காளி தொக்கு. சேம் இதே சப்பாத்தி தக்காளி தொக்கு காலேஜ் படிக்கும்போது. நான்லாம் கொடுக்கலீங்க, என் ஃப்ரெண்டு டிஃபன் பாக்ஸை மாற்றிக்கிட்டா. அவளோட ஒரே ரூம் தானே, 4 பேர் 4 பாக்ஸ் போடுவோம். அப்போ வந்து அவள் டிஃபன் பாக்ஸை இவர்கிட்ட கொடுத்துட்டு இவரோட பாக்ஸை அவள் வந்து எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்துட்டா, சாப்பிடு நீ. சாம்பார். ஆமாம், பருப்பே இல்லாத சாம்பார், பேச்சுலர் சாம்பார். பேச்சுலர் சமையல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சும்மா ஃபன்னுக்கு கிண்டல் பண்ணுறது தான். மட்டுமா இல்லை, நாங்களாம் இப்போ நீங்களாம் ப்ராப்பராக செய்கிறீங்கன்னு வச்சுக்க, நாங்களாம் அப்படிலாம் கிடையாது. அப்புறம் நாங்கள் ஒரு குழம்பு பேர் வச்சோம், என்னமோ இவர் வந்து சாம்பார்னு சொல்லுவாருங்க, ஆனால் அதில் பருப்பு இருக்காது. காரக்குழம்பு, நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா காரக்குழம்பு ஒரு சாம்பார்னு சொல்லி எங்கிட்ட பல நாள் ஏமாத்தினாரு. அப்புறம் தான் எப்படிங்க செய்வீங்க அப்படின்னு கேட்கும் போது தான் சொல்கிறாரு காரக்குழம்பு ரெசிபி என்கிட்ட ஷேர் பண்ணுறாரு ஃபோனில். அப்புறம் என்னாச்சு இது காரக்குழம்புங்க, புளி சேர்த்தா புளிக்குழம்பு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் சரி அப்படியா, சரி நம்ம கொஞ்சம் புதுசாக பேர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் குழம்பு அப்படின்னு நாங்கள் பேர் வச்சோம். நம்ம தானே இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்டால் டிஃப்ரெண்ட் குழம்பு சாப்பாடு அப்படின்னுவாரு. அதெல்லாம் ஒரு ஃபன்னு. அந்த டைமில் நாங்கள் வந்து பருப்பு போட்டு மோஸ்ட்லி வைக்க மாட்டோம், ஏன்னு சொல்லுங்கள், ரேட் அதிகம். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சொல்லிட்டே இருந்தா நிறைய சொல்லிட்டே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய வருது. ஆனா எதை சொல்றது அப்படின்றது அப்புறம் அப்படியே போயிடுறோம். அப்புறம் லவ் ஸ்டோரியும் கேட்டுட்டே இருந்தாங்க. ஆமா, கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சீக்கிரம் வந்து வீடியோ போடுறோம். கேட்டு முடிச்சுட்டு டயர்ட் ஆயிட்டு விட்டுட்டாங்க.
இல்லைங்க, சீக்கிரமாக கண்டிப்பாக நாங்கள் வந்து வீடியோ போடுறோம். அடுத்தது வீடியோ எப்படிங்க போடுறோம். இருக்கு? சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கா? ஓகே, சரி, ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.